அதிமுகவுடன் கூட்டணி இல்லை என்று தாவேக இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் சூசகமாக தெரிவித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அண்மை காலமாகவே தங்கள் கூட்டணிக்குள் விஜயின் தாவேக வர இருப்பதாக சூசகமாக தெரிவித்து வந்தார். நாமக்கல் மாவட்டத்தில் நடைபெற்றவருடைய பரப்புரை கூட்டத்திலும் தாவேக கொடி பறக்க கூட்டணிக்கு பிள்ளையார் சுழி போடப்பட்டு விட்டதாக பேசியிருந்தார். இதுகுறித்து தாவேக தரப்பிலிருந்து எந்தவிதமான அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாகாமல் இருந்தது. இந்நிலையில் கரூர் துயர சம்பவத்திற்கு பிறகு தாவேக நிர்வாகக் குழுவின் முதல் கூட்டம் நடைபெற்றது. இதற்கு பிறகு செய்தியாளர்கள் சந்தித்த அந்த கட்சியின் இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமாரிடம் அதிமுக கூட்டணி பற்றிய நிலைப்பாடு குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த நிர்மல்குமார், ஒரு மாதத்திற்கு முன்பாக இருந்த கூட்டணி நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை என்று தெரிவித்தார். திமுக, பாஜக, அதிமுகவுடன் கூட்டணி இல்லை என்று ஏற்கனவே விஜய் கூறியிருந்த நிலையில் அவர் இந்த பதிலை தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. எங்களுடைய நிலைப்பாட்டில் ஒரு மாதத்திற்கு முன்னால் என்ன நிலைப்பாடோ நான் அன்னைக்கே சொல்லிட்டோம். அந்த நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை. ஒரு மாதத்துக்கு முன்னால் என்ன நிலைப்பாடோ அந்த நிலைப்பாட்டில் இப்போ வரைக்கும் எந்த மாற்றமும் இல்லை. நாங்க அமைதியா இருந்தோம். நீங்க எல்லாம் விவாதம் பண்ணிட்டு அப்புறம் அதுக்கு பதில் சொல்லுங்கன்னா நாங்க எங்க கொடியை பார்த்து எடப்பாடி அவர்கள் வந்து பல விஷயத்துல நான் ஒரே வரியில இதை பதில் சொல்லணும் முடிவு பண்றேன். ஏன்னா திரும்ப இந்த கொஸ்டின்ஸ் வருது. ஒரு மாசத்துக்கு முன்னால் என்ன நிலைப்பாடோ அந்த நிலைப்பாட்டில் எங்கள் கட்சியில் எந்த மாற்றமும் இல்லை என்பதை கண்டிப்பா தெரிவிக்கிறோம். இந்நிலையில் நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு பேட்டியளித்த தாவேக கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜ், நிர்வாகக் குழு கூட்டத்தில் SIR எனப்படக்கூடிய வாக்காளர் பட்டியல் தீவிர சிறப்பு திருத்தத்தை எதிர்கொள்வது குறித்து விவாதிக்கப்பட்டதாக தெரிவித்தார். அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டால் தாவேக தரப்பும் பங்கேற்கும் என்றும் அருண்ராஜ் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் நடக்க போகிற இஷ்யூஸ் இப்போ SIR இருக்குது. அது SI நம்ம எப்படி வந்து நம்ம மாவட்ட செயலாளர்கள் வரைக்கும் ஒன்றிய செயலாளர்கள் பூத் லெவல் வரைக்கும் நம்ம எந்த மாதிரி விழிப்புணர்வோடு இருக்கணும் அதை பற்றி பேசியிருக்கோம். அப்புறம் ஒரு சிறப்பு பொதுக்குழுவும் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கான அறிவிப்பு வந்து விரைவில் வரும். ஸோ ரோட் ஷோவா அதில் எதுவும் நீங்கள் பிளான் பண்ணியிருக்கீங்களா? இல்லை, SOP அவங்க வந்து உயர்நீதிமன்றம் 10 days டைம் கொடுத்துருக்காங்க. காவல்துறை அது வழிமுறைகளை கொடுக்கட்டும். நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் டிசைட் பண்ணுறோம்.